பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலகியது ஏன்? பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கான காரணம் குறித்தும் புதிய பிரதமர் குறித்தும் பார்ப்போம். கடந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அதே ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அந்த கட்சியின் தலைவர் கீர் ஸ்டார்மர் பிரிட்டிஷ் பிரதமராக பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவான பிரிட்டிஷ் தூதராக பீட்டர் மண்டல்சனை நியமித்தார். எப்ஸ்டீன் கோப்புகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கடந்த பிப்ரவரியில் பீட்டர் கைது செய்யப்பட்டார். அப்போது பிரதமர் கீர் ஸ்டார்மருக்கு எதிராக ஆளும் கட்சியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. மேலும் தேர்தலின் போது பிரிட்டன் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவேன் என்று தொழிலாளர் கட்சி வாக்குறுதி அளித்தது. ஆனால் கீர் ஸ்டார்மர் ஆட்சியில் பிரிட்டனின் பொருளாதாரம் எதிர்பார்த்த வளர்ச்சியை எட்டவில்லை. பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவையிலும் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டன. பிரதமர் ஸ்டார்மரின் ஆட்சி நிர்வாகத்தை எதிர்த்து சுகாதாரத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜான் ஹூலி ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்தனர். தொழிலாளர் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் பதவியை அடுத்தடுத்து ராஜினாமா செய்தனர். அண்மையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்தது. இவை உள்ளிட்ட காரணங்களால் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் பதவி விலகினார். தலைநகர் லண்டனில் உள்ள இல்லத்தில் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, எனது தலைமை குறித்து தொழிலாளர் கட்சியில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக அடுத்த பொது தேர்தலுக்கு கட்சியை நான் தலைமையேற்று வழிநடத்துவது குறித்து கேள்விகள் எழுப்பப்படுகிறது. எனவே தொழிலாளர் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்தும் பிரதமர் பதவியிலிருந்தும் விலகுகிறேன். புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்க தொழிலாளர் கட்சியை கேட்டுக்கொள்கிறேன். அதிகார மாற்றம் சுமூகமாக நடைபெற முழு ஒத்துழைப்பு அளிப்பேன். புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூலை 9ஆம் தேதி தொடங்கும். ஜூலை 16ஆம் தேதி வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம். செப்டம்பரில் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படுவார். அடுத்த தலைவர் பதவியேற்கும் வரை நான் பிரதமராக நீடிப்பேன். இனிமேல் எனது குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடுவேன். எனது மனைவிக்கு சிறந்த கணவராகவும் எனது பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாகவும் இருப்பேன் என்றார் கீர் ஸ்டார்மர். பிரிட்டனின் புதிய பிரதமர் பதவிக்கான போட்டியில் தொழிலாளர் கட்சியின் மூத்த தலைவர் ஆன்டி பர்மிங்ஹம் முன்னிலையில் உள்ளார். அவரது ஆதரவாளர் ஜோ சைமன்ஸ் அண்மையில் மேக்கர்ஃபீல்ட் தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆன்டி பர்மிங்ஹம் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றுள்ளார். இப்போதைய சூழலில் பிரிட்டனின் அடுத்த பிரதமராக அவர் பதவியேற்க கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.